ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் சில போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, சில கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது, எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நொந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்பிக்கையோடு இருக்கலாம். போராட்டத்திற்கு பின் கிடைக்கும் வெற்றிதான் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியாகவே இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னோடு உன் அப்பா தனிமையாக பேச வேண்டும். நம்பிக்கை இருந்தால் என்னை அப்பாவாக நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டாயென்னால் இதை நிச்சயமாக கேள். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் வார்த்தைகள். ஆம் என் குழந்தா, அவசர செய்தியும் கூட தவிர்த்து விடாதே. பின் நீதான் வருத்தப்படுவாய். தவிர்த்துவிட்டால் நீதான் வருத்தப்படுவாய். நாம் என் பிரியமே, உன்னுடைய நன்னடத்தைதான் விலை மதிப்பே இல்லாதது என்பதை புரிந்து கொள். அதுதான் பலருடைய வெற்றிக்கு காரணமாக இங்கு இருக்கிறது. உன்னுடைய தேடலில் நீ உறுதியாக இருந்தால், நீ தேடுவது எட்டாத உயரத்தில் இருந்தாலும் கூட அதை அந்த பிரபஞ்சமே உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்ற உண்மையை முதலில் உன் மனதில் பதிய வைத்துக்கொள். ஆம் என் குழந்தா, உன்னுடைய ஆழ் மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள்கிறாயா என் பிரியமே? பிரபஞ்சம் என்றுமே எப்பொழுதுமே பாகுபாடு பார்ப்பதே கிடையாது. எல்லோராலும் எல்லாமுமே முடியும் என்ற உண்மையை நீ முதலில் தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். மனதில் நம்பிக்கையோடு முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருந்தால் இதுவரை செய்த அத்தனை முயற்சிகளும் இனி பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. இதுவரை விரும்பிய அனைத்தையுமே இனி ஒவ்வொன்றாக நீ பெற்றுக்கொள்வாய் சந்தோஷமாக. இதுவரை வாழ்ந்ததை விடவும் இனி இன்னும் சிறப்பாக வாழ்வாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடுதான் துவங்குகிறது. ஆனால் கிடைப்பது என்னவாக இருக்கும் என்று சற்று யோசித்துப்பார் என் பிரியமே. கிடைப்பது நீ நினைப்பது போலவே நடக்கிறதா? சற்று சிந்தித்துப்பார் என் பிரியமே. ஒவ்வொரு நாளும் உனக்கு அனுபவமாகத்தான் மாறுகிறது. நீ சந்திக்கும் தோல்விகளை தோற்கடிக்க உனது அனுபவமே சிறந்த ஆயுதமாக இருக்கும். எப்படியாப்பட்ட தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியோடு நீ செயல்பட்டால் நிச்சயம் ஒரு நாள் அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும். ஆம் என் குழந்தா, உன்னுடைய பாதையை மாற்றாமல் உன்னுடைய பயணம் நிச்சயமாக மாறாது என்பதை புரிந்து கொள். பாதையை மாற்று, உன்னுடைய பார்வையை மாற்று, வாழ்க்கையே உனக்கு சாதகமாக மாறும். நீ ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு தடையாக அந்த இறைவனே, உன்னை படைத்தவனே வந்து நின்றாலும் கூட உன்னுடைய விடாமுயற்சி எல்லா தடைகளையும் தகர்த்து உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்பதே நிச்சயமான வாக்கு. எப்பொழுதும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். கஷ்டங்களையும் சோதனையான சூழ்நிலையிலும் கண்டு பயந்துவிட்டு அதை விலகி ஓட நினைக்காதே என் பிரியமே. எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். ஏனென்றால் அனுபவத்திற்கு மாற்று என்று இங்கு எதுவுமே இல்லவே இல்லை. ஆம் என் பிரியமே, எதுவுமே இல்லை. உன்னுடைய கனவுகளை நீ நிஜமாக்கிக் கொள்ளத் தவறினால், மற்றவர்கள் அவர்களுடைய கனவுகளை நிஜமாக்கிக் கொள்ள உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதே நிச்சயமான உண்மை. நீ கொடுக்கும் உழைப்பு என்றும் உனதானதாகவே இருக்கட்டும், உனக்கானதாகவே இருக்கட்டும்.
செய்யும் செயலுக்கு முன்பாக இது சரியாக வருமா வராதா, நடக்குமா நடக்காதா என்று செய்ய துவங்குவதற்கு முன்பாக நீ 1000 முறை 1000 முறை கூட யோசனை செய்யலாம் பிள்ளையே. தவறே கிடையாது, தவறே கிடையாது. ஆம் என்றியமே. ஆனால் செயலில் இறங்கிவிட்டால், செய்ய துவங்கிவிட்டால், எதை பற்றியும் யோசனை செய்யாமல் வெற்றி பெறும் வரை நம்பிக்கையோடு போராடிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு போராடினால் கிடைக்காது என்று நினைத்தும் அனைத்துமே உனக்கு கிடைக்கும். நடக்காது என்று நினைத்த அத்தனையும் உனக்கு நடக்கும். ஆம் என்றியமே. நீ எதிர்பார்த்தது, நீ ஆசைப்பட்டதையே அந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு நீ இருந்தால். ஆம் என்றியமே. பாதையை மாற்றாமல் உன் பயணம் மாறாது என்பதை உணர்ந்து கொள். எதை எப்பொழுது எப்படி பேச வேண்டும், எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எதை எப்பொழுது நிறுத்த வேண்டும் என்ற புரிதல் நிறைந்த அறிவை மட்டும் இறைவனிடம் எப்பொழுதுமே வரமாக கேட்டு பெற்றுக்கொள். அந்த வரம் ஒன்றே உனக்கு இருந்தால் போதும். நடக்காது, முடியாது, நிகழாது, நிறைவேறாது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் மிக சுலபமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் உனக்கு சாதகமாகவே. ஆம் என்றியமே. அந்த புரிதல் உனக்கு இருந்துவிட்டால் போதும். உன்னுடைய வாழ்வே மிக சிறப்பானதாக மாறிவிடும். என் அன்பு பிரியமே, நீ செய்து முடித்துள்ள செயல்கள் மட்டும்தான் உனக்கு புகழை பரப்பும். நீ பேசிய பேச்சுகளும் நீ போட்டு வைத்த திட்டங்களும் நிச்சயமாக கிடையாது என் பிரியமே. சொல்லுக்கு முன்பாக செயல்தான் முக்கியம் என்பதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. செயலே முக்கியம். என் அன்பு பிரியமே, ஏதாவது தவறு நீ செய்துவிட்டால், அது மற்றவர்கள் புண்படும்படி ஆகிவிட்டது என்றால், செய்த தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ள பழகு. அவர்களிடத்தில் மன்னிப்பும் கேட்க பழகு. அப்பொழுதுதான் தன்னம்பிக்கை உனக்கு தானாகவே மலரும். தவறுகளை மறைத்தே பழகிக்கொண்டால், சரியானவைகளை நீ தெரிந்து கொள்ளாமலேயே உன்னுடைய வாழ்வையே வீணடித்து விடுவாய். ஆம் என்றியமே. நிரந்தரம் என்று இங்கு எதுவுமே இல்லை. உனக்குள் இருக்கும் பிரச்சனையும் அப்படித்தான் என் பிரியமே. எதுவுமே உன்னிடத்தில் நிரந்தரமாக இருந்துவிடவே முடியாது. மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அனைத்துமே மாற்றக்கூடியதுதான். உன்னால் அனைத்தும் மாற்றக்கூடியதுதான். முயன்றால் எல்லாம் உன்னால் முடியக்கூடியதுதான். ஆம் என் பிரியமே. நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் மனம் போன போக்கில் போய்கொண்டே இருக்காதே என் பிரியமே. உன்னுடைய மனதை நீ வழிநடத்த கற்றுக்கொள். உன்னுடைய மனம் உன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க கற்றுக்கொள். வைத்துக்கொள்ள கற்றுக்கொள். மனதை உன் கட்டுப்பாட்டுக்குள் நீ கொண்டு வந்து விட்டாலே வாழ்க்கையில் உறுதியாக மிகப்பெரிய வெற்றிகளை நிச்சயமாக அடைவாய். அடைந்தே தீருவாய். பாதையை மாற்றாமல் உன் பயணம் மாறவே மாறாது என் பிரியமே. உனக்கான பாதை எது என்பதை நீ தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் உன்னுடைய பயணத்தை தொடர்ந்தால் அது வெற்றிகரமாக பயணமாகவே இருக்கும். உன் மீது மற்றவர்கள் வைக்கும் நம்பிக்கையை விட உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை மிக மிக பெரியதாக இருக்க வேண்டும் என் பிரியமே. மிக பெரியதாகவே அது இருக்க வேண்டும். அதுதான் உனக்கும் நல்லது. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது நல்லது. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்து என்ன செய்ய முடியும் என்ற யோசனை உனக்கு வரும். உன்னுடைய இலக்கை அடைவதற்கு தெளிவான திட்டங்களை விட அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை நிறைந்த செயல்கள்தான் மிக மிக முக்கியம். ஆம் என் பிரியமே. மறந்து போவதற்கும் மன்னித்து விடுவதற்கும் துவண்டு விடுவதற்கும் ஒவ்வொன்றுக்கும் இருப்பதற்போல வாழ்வதற்கும் தேவையான ஒன்று இருக்கத்தான் செய்யும். அனைத்திற்கும் ஒரு காரணம் இருப்பது போல வாழ்வதற்கு தேவையான சூழலும் இருக்கத்தான் செய்யும். நீதான் அதை கண்டுபிடித்து
கைப்பற்றி வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அது உன்னிடத்தில்தான் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, உன்னிடம் எதுவுமே இல்லை என்று மட்டும் சொல்லாதே. உன்னால் எதுவுமே முடியாது என்று மட்டும் நினைக்காதே. அனைத்து ஆற்றல்களும் உனக்குள் புதைந்துதான் இருக்கிறது. அதை நீதான் தோண்டி எடுத்து அதை புதுமைப்படுத்த வேண்டும். நீ நினைத்த எதையும் சாதிப்பதற்கு தேவையான வரம்பில்லாத வலிமை உனக்குள்ளேயே குடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும், தெரிந்து கொண்டாலே போதும். அடைய முடியாத இலக்கு என்று எதுவுமே இருக்கவே முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. உன்னுடைய இலக்கை அடைவதற்கு காலதாமதமாகிறதே என்று எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே என் பிரியமே. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. எதற்காகவும் சோர்ந்து விடாமல் உன் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. வெற்றி உறுதியாக ஒரு நாள் உனக்கு கைகூடும். வலிமையாக இருந்தால் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையையும் நிரந்தரமான பலத்தையும் பெறக்கூடிய ஆற்றல் உனக்கு தானாகவே வரும். பலவீனமாக இருந்தால் துன்பத்தையும் துயரத்தை மட்டுமே உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உன்னிடம் அது நிலையாக நிறுத்தும். உனக்கு எது தேவை என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்றல்லமே. நீதான் முடிவு செய்ய வேண்டும். வலிமையோடு வாழ பழகி கொண்டால் எல்லா வளங்களும் உனக்கு தானாகவே வந்து வந்து சேரும். பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் துயரத்தில் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை கரைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள கற்றுக்கொள். பலவீனமாக இருக்காதே, தைரியமாக இரு. அனைத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உனக்கு தாராகவே இருக்கிறது. உனக்குள் பலவீனங்கள் இருந்தால் அதை முழுவதுமாக வெளியேற்றி வலிமையால் உன் மனதையும் உன் உடலையும் நிரப்பிக்கொள்ள கற்றுக்கொள். பலவீனமாக இருக்காதே என் பிரியமே. பலமாக இருக்க கற்றுக்கொள். பலமாக இரு, வலிமையாக இரு. நிச்சயமாக தோல்வி உன்னை நெருங்கவே நெருங்காது. எது வந்தாலும் தைரியமாக எதிர்நோக்கும் சிந்தனை உன்னிடத்திலிருந்து விட்டாலே போதும். அடைய முடியாத ஆற்றலையும் மிக சுலபமாக அடையக்கூடிய ஆற்றல் உனக்கு தானாகவே வந்துவிடும். நீ கவலைப்படும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்கு கிடைக்க வைப்பேன். நீ புலம்பிய நாட்களெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. விதி மாறும் தருணம் வந்துவிட்டது. நன்றி சொல்ல தயாராக இருக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, ரகசியமாக இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கான நல்ல காலம் பிறக்கும் பொழுது இது நிச்சயமாக உனக்கு புரியும் என் பிரியமே. நிச்சயமாக உனக்கு புரியும், புரிந்தே தீரும். ஆம் என் பிரியமே, என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையை உன் சாயப்பா நான் தீர்த்து வைப்பேன். அதை விட்டுவிட்டு எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புவதால் எந்த பயனாவது இருக்குமா? இப்படி புலம்பிக் கொண்டே இருப்பதால் உன்னுடைய உடல் நிலைதான் பாதிக்குமே தவிர வேறு எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை. உன்னுடைய துன்பங்களை எல்லாம், மனவேதனைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன்னுடைய இன்பக்காலம் உன் அருகில் வருவதற்கு வெகு தொலைவில் இல்லை, வெகு பக்கத்திலேயே இருக்கிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. நல்லவர்களின் கண்ணீர் துளியில் நான் இருப்பேன். நீ விதைத்த நல்ல விதை, நல்ல செயல்கள் என்னும் விதை விருட்சமாய் வளர்ந்து இருக்கிறது. அது கனி கொடுத்து கனியும் நேரம் நெருங்கிவிட்டது பிள்ளையே. சந்தோஷமாக இரு. அந்த கனியை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாக இரு. உன்னுடைய குடும்பம் என்றும் சீரும் சிறப்புமோடு உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வளமோடும் நலமோடும் வாழும். வாளை போல குலம் தள்ளி தலை தோங்கும் உன் குடும்பம்.
கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இனி வசந்தமாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. பிறப்பு இறப்பிற்கு ஏற்பட்ட இடைப்பட்ட காலத்தில் அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி பாவ புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உன் விருப்பப்படியே உன் சாய் தேவா வந்திருக்கிறேன் கண்மணி. இனி நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நன்மைகளை நிகழ்த்தப் போகிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நன்மைகள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நிறுத்திக் கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பதை விட என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு அமைதியாக இருந்துவிடு. என் பாதத்தில் சரணடைந்துவிடு. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே. துயரக் கடலிலிருந்து நான் உன்னை கரையேற்றுவேன். என் கைகளால் உன்னை இழுத்து கரையேற்றுவேன். இதோ நான் வந்துவிட்டேன் அல்லவா. வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல், ஒரு மங்களகரமான நிகழ்வு, ஒரு இனிப்பான செய்தியை உனக்கு நான் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ என்னை தேடி வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன் என் குழந்தையே. இனி எதற்குமே நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. என் பிள்ளையே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவுமே தெரியாது என்று தெளிவோடு இருப்பதே மிக நல்லது. எதற்கும் பயப்படாதே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எல்லாம் மாறும், மிக அழகாகவே மாறும். உனக்கான ஒரு வாழ்க்கை உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை நீ காலத்தை தேடியிருந்த நாட்களெல்லாம் முடியப் போகிறது. அந்த நல்ல காலமே உன்னை தேடி உன் கையில் வந்து விழும் நேரம் நெருங்கி இருக்கிறது பிள்ளையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் நிகழ்த்தி கொடுக்கப் போகிறேன் என்று அறிகுறியை உனக்கு நான் உணர்த்தி இருக்கிறேன். அந்த அறிகுறி பெயரில் உனக்கான அந்த நல்ல நிகழ்வை நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். அந்த கனவு நினைவாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது. அது நிறைவேறும் வரை இன்னும் நீ சற்று பொறுமையாக காத்திரு. உன் அப்பா எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். எனக்கு பிடிக்காத விஷயம் என்று நடந்தால் அந்த நிமிடம் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ காணாத சந்தோஷத்தை சந்தோஷமென்றால் இப்படியாயிருக்கும் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு சந்தோஷத்தை மிக ஆனந்தமாகவே அனுபவித்து கொண்டிருந்தாய். ஆனால் திடீரென்று ஒரு புயல் அடித்தது போல, பெரும் மழை வந்தது போல, பெரும் வெள்ளம் வந்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல் ஒன்று தாக்கியது. இது நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ நினைத்து கூட பார்க்காத அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்தேறியது. அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிட்டது. நம் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் வருமா என்று நீயே கண்கலங்கும் அந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தேறியது. இந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் நிகழாமல் இருந்தால், அந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் இந்த நேரம் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த நிகழ்வு நம் வாழ்க்கையில் எப்பொழுது நிகழ்ந்ததோ அந்த நிமிடத்திலிருந்து சொல்லவே முடியாத துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே. நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வர வேண்டுமா? ஏன் வந்திருக்கிறது? இது வராமலேயே இருந்திருக்கலாமே என்று கூட உன் சிந்தனை சென்று கொண்டுதான் இருக்கிறது. பிள்ளையே, இது நடக்குமா? நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நீ நினைப்பதற்கு எதுவுமே இங்கு இல்லை. நடப்பது நடந்துதானே ஆகும். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான், தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான்.
ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் உன் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நடக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, இனி நடக்கப் போவதற்கும் ஒரு காரணம் இருக்கவே செய்கிறது. நடப்பது எதற்குமே நீ காரணகர்த்தா ஆகிவிடவும் முடியாது, எதற்குமே நீ பொறுப்பாளியாகவும் ஆகிவிட முடியாது. ஏனென்றால் நடப்பது அனைத்தும் என்னுடைய பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்ததை மாற்றவும் முடியாது, நடந்து கொண்டிருப்பதையும் மாற்ற முடியாது, இனி நகரவிருப்பதையும் உன்னால் எதையுமே செய்து மாற்றவே முடியாது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, நடக்குமா என்று நீ நினைத்தது நடக்குமா என்பது உனக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் நடக்கும் போதுதான் உனக்கு தெரியும், ஏன் அது அப்பொழுது நிகழவில்லை, இப்பொழுது ஏன் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு அந்த நேரத்தில் தெள்ளத் தெளிவாக புரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். இனி நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம் வாழ்க்கையில் ஏற்றம் வருமா வராதா என்று உன் சிந்தனையை தவிக்க விட்டு கொண்டே இருக்காதே. நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கும், கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைக்கும், உனக்கு வர வேண்டியது சரியான நேரத்தில் வந்தே தீரும். அனைத்திற்கும் சாட்சியாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் அனைத்திற்கும் சாட்சியாகவும் காரணகர்த்தாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். இந்த யுத்தத்தில், இந்த யுகத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீதான் வாழ்க்கையில் பிரகாசமாக வாழப் போகிறாய். எனவே எதற்கெடுத்தாலும் சந்தேக கண்ணோடு பார்க்காதே. இது நம் வாழ்வில் நடக்கும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. சாயப்பா நமக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படிதான் கொடுப்பார் என்ற தீர்க்கமான சிந்தனையை உன் மனதில் எழ வைத்துக்கொள். உனக்கான பிரம்மாஸ்திரத்தை நான் உனக்காகவே கொடுப்பேன். நீ உன் வாழ்க்கையில் வென்று காட்டுவாய், ஜெயித்து காட்டுவாய். வாழ்க்கையில் போராடி வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். மனதை ரணப்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை நீயே வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் மகளே. இப்படி போராட்ட மிகுந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து என்னாகுமோ ஏதாகுமோ என்று மனதிற்குள் குழம்பி குழம்பி உன் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய். அந்த ரணமாகிய வாழ்க்கையை எப்படி மீட்டு கொண்டு வருவது, எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கற்று போய் நின்று கொண்டிருக்கிறாய். இப்படி இருப்பதால்தான் உன் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது. ஏனப்பா இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று என்னிடம் கேட்டே விட்டாய். தங்கமே, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதன் பற்றிய சிந்தனையும் அதை பற்றிய நினைப்புகளையும் உன் மனதிலிருந்து அறவே ஒழித்துவிடு. அந்த நினைப்புகளை நீ விரும்பாமல் உன் மனதை அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் மனதிற்கு நீயே செய்யும் அநியாயம். குழந்தையே, மற்றவர்களுக்கு முன் சிரித்து வாழ்வதைப் போல் வாழ்ந்துவிட்டு உன் மனதிற்குள் புழுங்கி அழுது கொண்டிருக்கிறாய். உனக்கே நீ வேஷம் போடுவதால் உனக்கு அது நல்லதாகுமா? நிச்சயமாக ஆகாது என் தங்கமே. உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்காக வாழ நினைக்காதே, உன் மனதிற்காக முதலில் வாழ நினை. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக உன்னை வந்து சேர்ந்தே விடும். நீ இப்படி மன நிம்மதியில்லாமல் இருந்தால் உன்னை அன்பாக நேசிக்கிறவர்களும் உன் மனதை புரிந்து கொண்டு உன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நிம்மதி கூட நிம்மதி இல்லாமல் போய்விடும். அவர்கள் கூட மன நிம்மதி இல்லாமல் தவித்துதான் கொண்டிருப்பார்கள். இது உனக்கு புரிகிறதா? அப்படி இருக்காமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க பழகு.
அந்த நிம்மதியில்லாத வாழ்க்கையிலிருந்து நீ சற்றே விலகி இருப்பது மிகவும் நல்லது. உன் வாழ்க்கைக்கும் சரி, உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, அதுவே மிக மிக சிறந்த வழியாக இருக்கக்கூடும். அவரவர் செய்த கர்ம வினையின் தாக்கத்தினால்தான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டமும் துன்பமும் வேதனையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிலவியிருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ மிக மிக கவனமாக, அதிகவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு ஒரு முடிவை எடுத்துவிடு. உன் மனதில் உள்ள கேள்விக்கு சர்வ நிச்சயமாக உனக்கு விடை கிடைத்தே தீரும். நீ விரும்புவது உடனே உனக்கு கிடைப்பதும், கால தாமதமாகுவதும், கிடைக்காமலே போவதும் எல்லாமே உன்னுடைய கர்ம வினையின் தாக்கத்தினால்தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளைக்கான சந்தோஷத்திற்காக உன்னுடைய கர்மாவை நான் தட்சணையாக எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த கர்மாவிலிருந்து நீ எப்படி வெளியே வரலாம் என்று ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறேன். உன்னுடைய கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே, அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் தாக்கத்தினை நீ எதிர்கொள்ள உனக்கு மன தைரியத்தையும் உடல் வலிமையையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டும் இருக்கிறேன். அதுவரை பொறுமையாக இரு. அதைவிட முக்கியமாக கவனமாக இரு, நிதானமாக இரு. நீ என்னிடம் கேட்டுதான் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றில்லை. உனக்கு என்ன தேவை, உன் வாழ்வுக்கு என்ன தேவை என்பதை ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அது பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி குழந்தை சொல்லாமலேயே தெரியுமோ, அதே போல உனக்கு என்ன தேவை என்பதை உன் அப்பா எனக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில், தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் உனக்கு வழங்குவேன். உனக்கு கொடுக்கும்படி நான் அத்தனை வழிகளையும் செய்து முடிப்பேன். என் பிரியமான குழந்தைக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும், எப்படி வாரி வாரி வழங்க வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாமே கூடிய விரைவிலேயே நிறைவேறும். எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் மற்றவர்களை சார்ந்து கொண்டே இருக்காதே. இக்கட்டான சூழ்நிலை என்று ஒன்று வரும் பொழுது நீயே தீர்க்கமாக நம்பிக்கையோடு முடிவை எடுத்துவிடு. மற்றவர்கள் முடிவு செய்வார்கள், நமக்கான வாய்ப்பு வரும் என்று பொறுமையோடு காத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை வீணாகியே போய்விடும். எனவே எந்த இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நீயே தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்துப்பார். அந்த முடிவு நிச்சயமாக உனக்கு சாதகமாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. உன்னில் இருக்கும் நான் அதற்கு அனைத்து வழிமுறைகளையும் செய்து முடிப்பேன். ஆனால் நீயோ உன்மேல் அன்பும் இல்லாமல், அக்கறையாகவும் இல்லாமல், உன்மேல் வேஷமாக பாசம் வைப்பது போல் நடித்து கொண்டிருப்பவர்களிடம் போய் உனக்கான ஆறுதலை தேடுகிறாய். அதற்கான வழிமுறைகளையும், உன் வாழ்விற்கு விடைக்கான வழிமுறைகளையும் அவர்களிடம் போய் கேட்டு நிற்கின்றாய். ஏன் குழந்தையே, தீர்க்கமாக நீயே சிந்தனை செய்து கொள். குழந்தையே, அதிகமாக கோபப்படாதே. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் மேலும் கோபப்படாதே. உனக்கு உதவி செய்பவர்களின் மீதும் கோபப்படாதே. எதுவாக இருந்தாலும் மனதை நிதானமாக வைத்துக்கொள். அமைதியாக இருக்க பழகு. நீ வருத்தப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, மற்றவர்களை சார்ந்து இருப்பதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. கம்பீரமாக, தைரியமாக உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. நீ நினைப்பது அடைய, நீ விருப்பப்பட்டதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் அனைத்தையும் பார்த்து அதற்கான வழிமுறைகளை உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் கேள்விக்கான விடையையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. நான் உன் முன்பாக உனக்கு ஒரு வழிகாட்டியாக சென்று கொண்டிருக்கிறேன். உனக்கு பின்பாக ஒரு பாதுகாவலனாக உனக்கு பின்பாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன்.
அது மட்டுமல்லாமல் 8 திக்கிலும் இருந்து என் கண்காணிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னை மீறி எதுவும் உன் வாழ்வில் தவறாக நிகழும்படி நான் விட்டு விடுவேனா என்ன? உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய செயல்கள் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் நீ கவனமாக, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமும் இதுதான்.